ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அறிவு திருவேங்கடத்து எழில்கள் சோதி அந்த தந்த தந்தைக்கே. இது நம்மாழ்வாருடைய பாடல். இந்த உடலை நமக்கு ஈந்து அறிவை ஊட்டி தானே தலைவன் என்பதை நமக்கு புரிய வைத்து திருவேங்கடவன் வெங்கடேசன் விளங்குகிறார். அவர் கொடுத்த உடல், அவர் கொடுத்த அறிவு, இவற்றை கொண்டு அவருக்கு தொண்டு புரிதலே நம் வாழ்க்கையின் பயனாகும். இதைத்தான் ஆழ்வார் வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். எல்லா காலத்திலும், எல்லா தேசத்திலும், எல்லா நிலைகளிலேயும் எல்லா விதமான தொண்டுகளையும் உமக்காக புரிய வேணும். பகவானுக்கு தொண்டு புரிவதில் மனிதனாகவோ விலங்காகவோ பறவையாகவோ யாரும் இருக்கலாம். அறிவுள்ளவர்கள் செய்கிறார்கள், புரிந்தவர்கள் தொண்டு புரிகிறார்கள். இதை நாம் ராமாயணத்தில் பல கட்டங்களில் பார்த்துள்ளோம். ஆஞ்சநேய சுவாமி முதலான அனைவருமே வானரங்கள் தான், விலங்குகள் தான். அதே போல் அணில்கள் தொண்டு புரிந்தன என்று பலவாறு கேள்விப்பட்டிருக்கிறோம். சம்பாதி, ஜட்டாயு ஆகிய இருவரும் தொண்டு புரிந்தார்கள். சீதை அவள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜட்டாயு உயிரையே கொடுத்தார். சீதை எங்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறாள் என்று வயதானாலும் தன் கூர்மையான கண்களாலே பார்த்து சம்பாதிதான் கூறினார். ஜட்டாயுவும் சம்பாதியும் கழுகுகள், பறவையினம். அவர்கள் இருவர்தான் பெருமானுடைய தொண்டில் எவ்வளவு ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களுக்கு பெருமான் ஆசையோடு தன் அருகில் இடம் கொடுத்திருக்கிறான். ஜட்டாயுவுக்குங்கிற ஸ்தலங்கள் புள்ளம்பூதங்குடியும் திருப்புட்குழியும். அவர்களை நாம் ஏற்கனவே தரிசித்திருக்கிறோம். அடுத்து சம்பாதிக்கென்று ஒரு ஸ்தலம் வேண்டாமோ? சம்பாதி என்னும் கழுகு அரசனோட சேர்ந்து ராமன் ரொம்ப அற்புதமாக கோயில் கொண்டிருக்கிறார். அந்த ராமனைத்தான் தற்போது சேவிக்க போகிறோம். செய்யாறு அனைவரும் அறிந்த இடம். அதற்கருகே கொடநகர். அங்கு இருக்கக்கூடிய சீதா, லக்ஷ்மண, ஹனுமத் சமேத சம்பாதி ராமர் சந்நிதி. தன் தொண்டனான சம்பாதிக்கு இடம் கொடுத்து ராமன் கோயில் கொண்டிருக்கிறார். விஜய கோதண்ட ராமர். செய்யாறு அருகே இருக்கும் கொடநகர். அங்கிருக்கும் சீதா, லக்ஷ்மண, ஹனுமத் சமேத விஜய கோதண்டராமரை தரிசிக்க போகிறோம். இவர் அன்போடு சம்பாதி ராமர் என்று அழைக்கப்படுகிறார். 300 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோயில். ஆனால் தற்போது இருக்கும் நிலையில் ராமர் 1917ஆம் ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டார். வாசலிலேயே இருக்கும் பெரிய குளம், இதற்கு சம்பாதி குளம் என்றே பெயர். இந்த குளத்துக்குள்ளேயே 4 கிணறுகளும் உள்ளன. புஷ்கரணியை தரிசித்துக் கொண்டு கோவிலுக்குள் நுழைகிறோம். ஆச்சரியமான பலிபீடம், அதே போல ஸ்தம்பம். இந்த குளத்துக்கு மேலைப்புறத்திலேயே ஆஞ்சநேயருடைய சந்நிதி உள்ளது. மூலவர் ஆஞ்சநேயரை சேவிக்கிறோம். நிறைய சிந்தூரப்பொடி சாத்தி கொண்டு உள்ளார். தன் வலது கையை உயர்த்தி அடியார்களுக்கு அபயம் அளித்துக் கொண்டு இருக்கிறார். கோவில் முகப்புக்கு மேலேயே தரிசித்தால் இதோ ராமர் உள்ளார். ராமர், லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேய சுவாமி, அருகே சிறு விக்கிரக ரூபத்தில் சம்பாதி என்னும் பறவையோடு சேர்ந்து உள்ளார். ஆஞ்சநேயரை தரிசிக்கிறோம். அவருடைய முன்னால் ராமனுடைய பாதங்கள் காணப்படுகின்றன. நேரிடையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ என்ன ஆழ்வாருடைய பாடல். இந்த மென்மையான பஞ்சு போன்ற திருவடிகளை கொண்டுதான்
ராமன் வடக்கிருந்து தெற்கு வரை அனைத்திடத்தையும் புண்ணிய ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டு நடைபெயின்றான் போதும். இதோ சன்னதி கருடனை தரிசிக்கிறோம். கைகூப்பிக் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். கோவிலின் கர்ப்ப கிரகத்தின் வெளிப்புற சுவர்களில் எம்பெருமான்கள் பலரும் மூலமூர்த்தியாக உள்ளனர். லக்ஷ்மி நரசிம்ம பெருமான், லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமான், லக்ஷ்மி வராக பெருமாள், லக்ஷ்மி நாராயண பெருமான் என்று இவர்கள் அனைவரையும் கோவில் வெளிப்புற சுவரில் தரிசித்துக் கொண்டோம். இனி கோயிலுக்குள் செல்ல போகிறோம். பெருமானை சேவிக்க போகிறோம். அதற்கு முன்பாக சுந்தர காண்டத்தின் 57வது சர்க்கம். 56வது சர்க்கத்தில் ஹனுமான் சீதை ஜாகிரதையாக இருக்கிறாளா என்று பார்த்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். ஆகாய மார்க்கத்தில் தாவினார் என்றளவும் பார்த்தோம். இனி 57வது சர்க்கம். திரும்ப பெருங்கடலை கடக்கிறார். ஆகாய மார்க்கத்தில் பறந்து வந்து மகேந்திரகிரியில் இறங்கி தன் உடன் இருக்கக்கூடிய வானர்களிடத்தே போய் வந்த செய்தியை கூறப்போகிறார். அவர் திரும்ப வந்த நேர்த்தி, வேகம், விவேகம் ஆகியவற்றைத்தான் 57வது சர்க்கம் சொல்லுகிறது. ஆப்ளுத்யச மகாவேகா பக்ஷபாணிவ பர்வதா. ஒரு மலையே சிறகு முளைத்து மேலே பறந்தால் எப்படி இருக்கும்? அப்படி பெரிய வடிவத்தோட ஆஞ்சநேயர் பறக்கிறார். கீழே கடல், மேலே ஆகாயம். ஆகாயத்தையே ஒரு கடலாக வர்ணித்தால் கடலில் கப்பல்கள் இருக்கும். ஆங்காங்கு சிறு சிறு மீன்கள், பெரும் திமிங்கிலங்கள், பாசி, நீர்க்காக்கைகள், அன்னப்பறவைகள் என்று அனைத்தும் கடலில் இருக்கும். அதே போல ஆகாயத்திலும் இது இத்தனையும் இருந்தனவாம். அதத்தான் ரொம்ப அழகா ஒரு உருவகம், ஒரு சிமிலாரிட்டின்னு சொல்ற மொழி. அதை போலவே இப்ப கீழே இருக்கிறது தண்ணீர் கடல், மேல ஆகாயம். ஆகாயத்தையே கடலாக வர்ணித்தால் அப்ப கடல்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அங்கேயும் இருக்க வேண்டுமே. இருந்தனன்னு கூறுகிறார். புஜங்க, யக்ஷ, கந்தர்வ, பிரபுத்த, கமலோத்பலம். தாமரைகள் மலர்ந்திருக்குமா போலே ஆகாசத்தில் இருக்கும் யக்ஷர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள் இவர்களெல்லாம் ஆகாயத்தில் வலம் வருகிறார்கள். அவர்கள் மலர்ந்த தாமரையை போலே. சந்திர குமுதம், ஆகாயத்தில் இருக்கும் சந்திரன் கீழே மலர்ந்திருக்கும் குமுத மலரை போலே. சார்க்க காரண்டவம் சுபம், ஆகாயத்தில் இருக்கிற சூரியன் நீர்க்காக்கையை போலே. காரண்டவம்னா நீர்க்காக்கை. திஷ்ய சிரவண காதம்பம், பூஷ நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் அன்னப்பறவைகளை போலே. அப்ர சைவலசாத்வலம், அப்ரம் மேகம், பாசியும் பசும்புல் தரையையும் போலே. கீழே கடல், கடலுக்கு வெளியிலே தரை இருக்கும். தரையும் கடலும் கூடும் இடத்தில் பாசி இருக்கும். அந்த பாசியை போலே பசும்புல் தரையை போலே ஆகாயத்தில் இருக்கிற 2 நட்சத்திரங்கள், ஒன்று பூஷ நட்சத்திரம், மற்றொன்று சிரவண நட்சத்திரமும். புனர்வசு மகாமீனம், பெரிய மீனை போலே. கடல்ல மீன் இருக்கும். புனர்வசு நட்சத்திரம் பெரிய மீன் போலே. லோகிதாங்க மகாகிரகம், அதாவது செவ்வாய் கிரகம் பெரிய கிரகத்தை போலே. கீழே இருக்கிற மகா கிரகம்ங்கிறது முதலையை குறிக்கும். அதை போல மேல இருக்கிற செவ்வாய் கிரகம் முதல போல இருந்துதான். ஐராவத மகாத்வீபம், கடலுக்கு நடுவிலே தீவு இருக்கும். ஆகாயத்தில் இருக்கிற இந்திரனுடைய யானை, ஐராவத யானை தீவு போலே. சுவாதி ஹம்ச விலாசிதம், சுவாதி நட்சத்திரம் ஒரு ஹம்ச பறவையை போலே. வாத சங்காத ஜாலோர்மி, கடலில் அலைகள் எப்படியோ ஆகாயத்தில் காற்றலை அப்படி இருந்தது. சந்திராம்சு சிசிராம்புதம், சந்திராம்சு சந்திரனுடைய குளிர்ந்த கிரணங்கள் கீழே இருக்கும் குளிர்ந்த தண்ணீரை போலே. ஹனுமான் அபரிஷ்ராந்தா புப்ளுவே ககனார்ணவம், இவ்வளவு பெரிசா ஹனுமான் தாவினாலும் அவருக்கு ஏன் தளர்ச்சி ஏற்படாதற்கு, ஏன் களைப்பு ஏற்படலைன்னால் இத்தனை இயற்கை எழில் இருக்கிறச்சே களைப்பு ஏற்பட போறதோ? வேகமாக பறக்கிறார். அவர் பறக்கும் போது கிரசமான யுவாகாசம், ஆகாசத்தையே பிடித்து இழுக்கிறா போலே. தாராதிபம் இவோல் லிகன், தாராதிபன் சந்திரன், அந்த சந்திரனை பறிக்கிறா போலே. ஹரன் நிவச நட்சத்திரம், நட்சத்திரங்களை எல்லாம் விழுங்குகிறா போலே ஆகாயத்தில் பறந்தார்.
அபார பரிசிராந்தம்புதின் சமகாகத். அவர் போகும் வேகத்தில் பக்கத்தில் இருக்கிற பக்கவாட்டில் இருக்கிற மேகங்களை எல்லாம் கையால் இடிக்க ஒரு சந்திரன் மேகத்துக்குள்ள நுழைஞ்சு வெளியில வந்து உள்ள போய் வெளியில வந்து என்ன அப்படி ஒரு விளையாட்டு காட்ட மாட்டாரா? அத போல இவரும் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டிருக்கிற சந்திரனை போலே அவர் மேக கூட்டத்துக்குள்ள நுழைகிறார், கூட்டத்திலிருந்து வெளியில வருகிறார். ரெண்டுமே அழகாக உள்ளது. அதைத்தான் பாண்டுர அருணவர்ணானி, வெள்ள வர்ணம் சிவப்பு வர்ணம், நீலம் ஆஞ்சி காட்டானி நீலவர்ணம் மஞ்சள் வர்ணம், ஹரித அருணவர்ணானி பச்சை வர்ணம் சிவப்பு வர்ணம், மகாபிராணி சகாசிரே இவர் பச்சையா இருக்கார், ஆகாயத்துல மேகம் வெளுப்பா இருக்கு, ஆகாயம் நீளமா இருக்கு, சக்கர வானமா ஒரு மூலையில செவந்திருக்கு. எல்லா வர்ணங்களும் சேர்த்து ஒரு இந்திரஜால வித்தையே நடந்தது. விவித அப்ரதனாபன்ன கோச்சர தவளாம்பர தார்க்ஷமானோ ககனேச பபௌ வாயுநந்தன. ரொம்ப ஆனந்தமா அனாயாசமாக அவலீலையாக பறந்து கொண்டு வந்தார். அவர் பண்ணி முடிச்ச செயல்கள் என்ன? பிரவரான் ராட்சசான் ஹத்வா, அரக்கர்களை முடித்தார், தன் பெயரை நிலைநாட்டினார், நகரத்தையே அல்லோல கல்லோலப்பட வைத்தார், ராவணனையே பயமுறுத்தினார், மகாவீரர்களை அழித்தார், வைதேகியை கண்டு மோதிரத்தை கொடுத்து மணியை பெற்றார், திரும்ப அதி தேஜஸோட வந்துவிட்டார். ஆகாயத்துல வர்றவர் கீழ மகேந்திரகிரியை கண்டார், 100 யோஜனை கடலை தாண்டி விட்டார். ஏற்கனவே இங்க இருக்கிற குட்டி குரங்குகள் எல்லாம் ஹனுமான் வர்ற வரைக்கும் சீதையை நாம பார்த்துடுற வரைக்கும் சாப்பிடுவதில்லை என்று பட்டினி கிடக்கின்றன. என்ன உறுதி? ராமனிடத்தில் இருக்கிற எவ்வளவு பக்தி, அந்த பிரேமத்தால மொத்த நாட்களும் பட்டினி. அதுகளை நினைச்சதே ஆகாயத்திலே ஆஞ்சநேயர் இறங்க போறார். ஜாமுக்த இவனாராஜோ மகாவேகோ பிபாகமது ச கிஞ்சித் ஆராத் சம்பிராப்த சமாலோக்கிய மகாகிரி. ஒரு அம்பு விடப்பட்டால் அது வில்லிலிருந்து புறப்பட்டதுல இருந்து இலக்க அடையிற வரைக்கும் நடுவுல தங்காது. அத போல கிஷ்கிந்தேல கிளம்பினதுல இருந்து இப்ப திரும்பி வந்து சேர்ற வரைக்கும் கருமத்திலேயே கண்ணாக இருந்தார். மகேந்திர மேக சங்காசா நனாதச மகாகபி. அத கீழே குரங்குகள் கண்ட பட்ட உடனே சிங்கத்தை போல கர்ஜித்தார், தோல் தட்டினார், தொட தட்டினார். ஆகாசத்திலே ஹனுமான் வரார். அவர் வர்ற வேகத்துல காற்று கிழித்து கொண்டு ஒலி எழுப்புகிறது, மேகங்கள்லாம் சிதறுகின்றன. இதை கீழேந்து பார்த்த குரங்குகளுக்கு பெருமகிழ்ச்சி. குரங்குக்கு மகிழ்ச்சி வந்தா வெறும் இருக்குமா? ஆடுறது, ஓடுறது, மலைக்கு மலை தாவறது, மரத்துக்கு மரம் நுனி தாவறது. பூர்வம் சம்பிட்டிதா சூடா வாயுபுத்திர திதிக்ஷவா மகதோ வாயுநுன்னஸ்ய தோயதசேவ நிஸ்வனம். அவர் வர்றதே ஒரு மேகம் இடி இடிச்சாப்புல இருந்துதான். கீழே இருக்கிற குரங்குகளுக்கு திருப்தி. ஜாம்பவான் சஹரிஸ்ரேஷ்டா பிரீதி சமகிட்டமானசா சர்வதா கிருத கார்யோசௌ ஹனுமான் நாப்தர சம்சயா. அப்பவே ஜாம்பவான் அறிவிச்சுட்டார், போன காரியம் முடிந்து விட்டது, ஹனுமான் காரியத்தை முடிச்சுட்டார், எந்த சந்தேகமும் வேண்டாம். அதுதான் இவ்வளவு பேர் ஆனந்தத்தோட பெரும் ஒலியோட வருகிறார். குரங்குகளே காத்திருங்கள், இதோ ஆஞ்சநேயர் இறங்க போகிறார். சொன்ன உடனே ஒரு பெரிய விண் ஊர்தி, ஒரு விண்கலம் கீழே இறங்கினா எப்படி இருக்கும்? அத போல சுவாமி இறங்குறார். பிரகிருஷ்டாக சமபத்யந்த ஹனுமந்தன் திதிக்ஷவா தே பிரீதாக பாதபாக்ரேஷு கிருஹ்ய சாகாம் அவஸ்திதாக. எல்லாரும் கிட்டக்க ஓடினார்கள். இறங்கி இருக்கிற ஆஞ்சநேயரை கட்டி தழுவி நமஸ்காரம் பண்ணி கூக்குரலிட்டு முகமன் கூறி பாராட்டு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார்கள். இன்னைக்கு முழுக்க பண்ணிட்டு இருக்கட்டும். மேல சரித்திரம் என்னான்னு நாளை பார்ப்போம். இந்நிகழ்ச்சி